ஒரு பொண்ணுக்கு பிறந்த விடாது இருக்கணும், இல்ல புகுந்து விடாது இருக்கணும். எனக்கு இப்ப எந்த விடமே இல்ல, அனாதையா இருக்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சாமி பேரை சொல்லி அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர் தர்மகர்த்தாவும் அவனுடைய மகன் ரங்கனும் தான். அதையும் இந்த ஊர் ஜனங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனுக்கிட்ட இருந்து இந்த அப்பாவி ஜனங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நடக்க போற ஊர் திருவிழாவில் அவனுக்கு முகத்திலே கிழிக்கிறேன். அன்னைக்கே உன் கழுத்துல தாலி கட்டுறேன். நீ வீட்டுக்கு போ. நீ நடந்தாலே ஊருக்குள்ள 4 பேர் தப்பா பேசுவாங்க. எதுக்கு இப்படி திப்பு திப்புன்னு ஓடி வர்ற? ஐயா அப்பா, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? இவன் பண்ண வேலைக்கு வெட்டணும்டா. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம ஊர்ல செல்வா இருக்கானுல்ல, நாம என்னமோ அட்டூழியம் பண்ணிட்டோமாமா. நாளைக்கு நடக்க போற திருவிழாவில் ஊர் ஜனங்க கிட்ட நம்மளை பத்தி சொல்லுவானாமா. அதை எவனோ சொல்லிக்கிறான், அதை நம்ம கிட்ட சொல்றான். சொன்னவன் இழுத்து போட்டு வெட்ட வேண்டாம். இதுக்கு தான் அன்னைக்கே அவனை நான் சுட்டுக் கொள்றேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? டேய், செல்வாவோட தங்கச்சி செத்ததுக்கு காரணம் கருப்புசாமியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மலை மேல வந்தானல்ல, அப்ப நாம என்ன பண்ணோம்? புஷ்டாலித்தனமா சாமியை மறைச்சோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அது கல்லு, உன் இஷ்டத்துக்கு நகர்த்தி வச்சுட்ட. இது உசுரோட இருக்கிற ஆளு. நாளைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வத்தி வச்சான்னு வச்சுக்க, நீ எந்த முகத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள நடப்ப? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆமா, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்கிட்ட கேளு. சொல்றது நல்லா கேட்டுக்கடா. சொல்லுங்க. நாளைக்கு ஊர் ஜனம் மொத்தமும் மலையில கூடி நிற்கும். அவன் சாவுட்டுக்காரி, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வரமாட்டா. அவளை தூக்கி கொண்டு வந்து என் பங்களாவில் போடுங்க. அப்ப அவன் வர்ற வழியில அவனை அடிச்சு கொள்ளுங்கப்பா. பழிய தூக்கி சாமி மேல போடுங்க. செல்வா, இப்ப நம்ம எங்க போறோம்? திருவிழா முடிவுக்குள்ளே மலைக்கு போகணும். சீக்கிரமா.
ஐயோ, கோயில்ல இப்படி ஆயிருச்சு, கோயில்ல இப்படி ஆயிருச்சு. என்ன தாயி இப்படி பண்ணிட்டியே? பொறுக்க போற என் குழந்தை புனிதமா இருக்கணும்னா இந்த மாதிரி அநியாயம் பண்றவங்களா இருக்க கூடாதுப்பா. அதான் என் புருஷன் கூட பார்க்காம கொன்னுட்டேன். இத நீ செய்யலமா. இந்த பாவிங்களோட அக்கிரமம் பொறுக்க முடியாம அந்த கருப்பு சாமியே வந்து வேட்டையாடிட்டாமா, வேட்டையாடிட்டான். பாருங்கயா, நல்லா பாருங்க. கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அதுவே முட்டாள்தனமாகவும் மூட நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடாது. இந்த கருப்புச்சாமி பேரை சொல்லி உங்க அறியாமையை பயன்படுத்தி இவனுக்கு பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அளவே இல்லை. கருப்புச்சாமி 15 வருஷமா எரிசோறு வாங்க நிற்கிறது உங்களை யாருக்காவது தெரியுமாயா? நீங்க புனிதமா வணங்குற இந்த இடத்துல ஒரு வயசு பொண்ண கதற கதற துடிக்க துடிக்க கற்பழிச்சு கொண்டாடுங்க இந்த படுபாவி பசங்க. உசுறு குசுரான தங்கச்சிய கண்ணந்துண்டமா வெட்டி வயல கிடந்தாலே அதுக்கு இவனுக்கு தான் காரணம். இந்த ஊரே தெய்வம் வந்துச்ச பெரியவரை அநியாயமா பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்டவங்களும் இந்த ஐயா கிணக்குதான். இந்த ஊர்க்காரங்க எங்களுக்கே தெரியாத விஷயம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இத்தனை நாளா ஏன் இதை சொல்லல? அதுக்கு நான் தாயா காரணம். இந்த பாவிங்களுக்கு பயந்துட்டு இந்த உண்மையை நான் தாயா மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கருப்பசாமி, இத்தனை நாளா மிருக ரத்தத்தை கலந்துதான் உனக்கு சோறு போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மனுஷ மிருகங்களோட ரத்தத்தை கலந்து உனக்கு வீச போறேன். கருப்பசாமி, ஏத்துக்கோ. இறைவன் வாயில்லா ஜீவன்களின் இரத்தத்தை கேட்கவில்லை. ஆனால் அவனது விளையாட்டில் வன்முறையை கையில் எடுத்தவனுக்கு வன்முறையே பரிசு. புனிதமான இந்த மனித பிறப்பில் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வோம். மனிதகுலம் மேம்படத்தான் கடவுளும் சமயமே தவிர அழிப்பதற்கு அல்ல.